கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 43வது வசனம். மத்தேயு 21:43, Matthew 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்ன தீர்ப்பை வைத்தே அவர்களுக்கு சொன்னதை நிற்கக்கூடியதாக. ஆகையால் என்ன, அவங்க வேலைக்காரங்களை நிராகரித்தாங்க, மகனையே கொலை செய்தாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, தங்கள் மேல் ஒரு ஆக்கினை தீர்ப்பை வரவழைச்சுக்கோங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதுபடி இது ஒரு ஆலோசனை கிடையாது. ஏன்னா யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம், பிதாவாகிய தேவன் எல்லா நியாய தீர்ப்பையும் குமாரனுக்கு கொடுத்துட்டாரு என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் தான் எல்லாத்துக்கும் சாவி வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுத்து நீக்கப்பட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு உக்கிரான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதை சரியாக செய்யலை, அதில் உண்மை உள்ளவங்களா இருக்க. ஏன்னா முன்னாடி அவங்க என்ன நினச்சாங்க, ராஜ்யம் எங்களுக்கு தான், நாங்கள் தான் அதில் இருக்க போகிறோம், அதனால் குமாரனை கொண்டுட்டா எங்களுக்கு தான் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நினச்சாங்க. ஆனால் இப்போ அது உங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்படும். இது சரித்திர பிரகாரம் நடந்தது. ஏன்னா 70வது வருஷத்தில் என்ன, தேவாலயம் இடிக்கப்பட்டது, ஆசாரிய முறை ஒன்றும் இல்லாமல் பண்ணப்பட்டது, பழி செலுத்தக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லாமல் போச்சது. அது மாத்திரமில்ல, தலைவர்கள் எல்லாரும் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ரோமர் 11வது அதிகாரம் 20லேருந்து 22 வசனத்திலேருந்து பார்த்தோம். அவங்களுடைய அவ்விசுவாசத்தினால கிளைகள் முறிக்கப்பட்டு போனதை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஓசியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தையும் பார்க்குறோம். அப்போ ராஜ்யம் நீங்கள் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இல்லை, விசுவாசத்தினால தான் உண்டானது என்று காட்டக்கூடியதாக. அது என்ன பண்ணப்படுது, இது உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற வேற தேசத்துக்கு கொடுக்கப்படும், வேற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இது ஒரு புதிய மக்கள், ஒரு புதிய சமுதாயம், ஒரு புதிய உடன்படிக்கையில் உள்ள ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடியதாக. இது இஸ்ரேலுக்கு மாத்திரமல்ல, இது ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தது மாத்திரமல்ல, இது என்ன, சபை என்று சொல்லக்கூடியதாக, யூதர்களும் புறஜாதியர்களும் ஒன்றாய் வரக்கூடியதாக. பேதுரு இது எழுதும்போது 1 பேதுரு 2:9 சொல்லும் என்ன சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்த தேசம் என்று சொல்லக்கூடியதாக. என்ன, அவர்கள் அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்கள். இப்போ இந்த புது மக்கள் எப்படின்னா, அவங்க வம்சாவளியில் வந்தவங்களில் இல்லை, அவங்க ஒரு பாரம்பரியத்தினால் வந்தவங்களில் இல்லை, வெளியரங்கமான காரியத்தில் வந்ததில்லை, கனிகள் மூலமாய். கனி என்பது என்ன, கீழ்ப்படிதல், நீதி, மனந்திரும்புதல், விசுவாசம், அன்பு, பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே கனி கொடுக்கக்கூடியது அப்படின்னா, இந்த கனியினால் ரட்சிப்பு உண்டாகலை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் அதனால் ரட்சிக்கப்படலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம்தான் கனிகளே ஒழிய, கனியினால் நீங்கள் ரட்சிக்கப்படலை. ஏன்னா இது நான் அடிக்க ஒரு முறை உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா இங்கே பரலோக ராஜ்யம் நீங்கள் எங்கே பிறந்தீங்கிறதுனால வர்றதில்ல, நீங்கள் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டதுனால. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் உண்மை இல்லாத உக்கிரானக்காரனாக இருக்கிறானோ அவன்கிட்ட இருந்து ஆண்டவர் ராஜ்யத்தை எடுக்க தான் செய்கிறாரு. இப்போ சபை என்பது தான் நம்ம புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம தான் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக, அவருடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இருக்கிறோன்னா நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா, நம்மகிட்ட உள்ள கனிகள் தான். இப்போ பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கர்த்தரை நிராகரித்தாங்க, ஏன்னா அவங்க உண்மையாக இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை தேடுறாரு,
நீங்கள் என்ன பதவியில் இருக்கிறீங்க, என்ன அந்தஸ்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறீங்கன்னு பார்க்குறாரா, இல்லை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கனிகள் இருக்குன்னு பார்க்குறாரா? ஏன்னா ரட்சிப்புக்கேற்ற கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ராஜ்யத்தினர் உள்ளவங்க, நாங்கள் விசுவாசத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கனியற்ற வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கும் தேடுவது கனிகளை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ கனி இல்லாத, கனி கொடாத, உம்மை நிராகரித்த ஜனங்கள்கிட்டருந்து ராஜ்யம் எடுத்துக்கொள்ளப்பட்டு உண்மையுள்ள உக்கிரான ஊழியம் செய்யக்கூடிய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த சபையை பார்க்கும்போது, ஆண்டவரே, நீங்கள் கனிகளை பார்க்குறீங்க, எங்களுடைய பதவிகளோ எங்களுடைய அந்தஸ்தையோ இல்லை என்பதை புரிந்து நாங்கள் நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசிகளாய், உம்முடைய சீஷர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.